வணக்கம். இது மதுரை ஹைகோர்ட்டில் ரவிக்குமார் அவர் வழக்கு தொடுத்திருக்கார். இவருக்கு சுப்ரீம் கோர்ட் அபராதம் விதிக்கப் போகிறதா தெரியவில்லை. இந்து அறநிலைத்துறை மானிய கோரிக்கைகள் மீது அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதில் 27 கோயில்களில் 86 கோடியில் திருமண மண்டபம் கட்டுறதுக்கு அவங்க தயார் செய்து அதற்கான ஜிஓ அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரவிக்குமார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான பொத்தன்புலி கிராமம், பொத்தன்புலியில் உள்ள ஒரு கிராமத்தில் ஏறக்குறைய 3 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இங்கு 6 கோடியில் திருமண மண்டபம் கட்டுறதுக்கு இந்து அறநிலையத்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்காங்களாம். இந்த 6 கோடியில் கட்டும் திருமண மண்டபத்திற்கு கோயில் நிதியை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று இருக்கிறது. எனவே கோயில் நிதியில் திருமண மண்டபம் கட்டுவது கொள்கைக்கு அப்பாற்பட்டது என்று அரசாணை சொல்கிறது. இந்த அரசாணையை ரத்து செய்து உத்தரவிடும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் அவர் பழனி கோயில் நிதியை திருமண மண்டபம் கட்ட தடை விதித்து அரசாணை வழங்கும்படி, அரசு தீர்ப்பு வழங்கும்படி மதுரை ஹைகோர்ட்டுக்கு ரவிக்குமார் மனு வழக்கு தொடர்ந்திருந்தார். கோயில் நிதியில் கள்ளி மந்தையம் ஆண்டிப்பட்டியிலையும் உத்தமபாளையம் திருமணம் மண்டபம் கட்ட இவர்கள் தமிழக அரசு இந்து அறநிலையத்துறை சார்பில் முயன்று வருகிறது. இதற்கு தடை விதிக்க கோரிதான் ரவிக்குமார் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதுவும் தனியாக மனு தாக்கல் செய்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அபிராமி அம்மாள் கோயில், தாடி கொம்பு சௌந்தரிய பெருமாள் கோயில் நிதியில் மண்டபம் கட்டுவதற்கும் தடை விதிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர்கள் சார்பிலும் பாண்டித்துரை மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆக 3 பேர் இந்த கோயில் நிதியில் திருமண மண்டபம் கட்டுவதற்கு அவர்கள் தடை கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதை மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து என்ன தீர்ப்பு சொல்கிறார்கள் என்றால், மனுக்கள் மீதான விசாரணையை நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், உங்களுக்கு தெரியும், எஸ்.எம். சுப்பிரமணியம் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் ஜி. அருண்முருகன் ஆகிய இருவரும் அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கோயில் நிதியை கோயில் சார்ந்த செலவினங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். கோயில் நிதியில் கோயில் மண்டபம், அதாவது திருமண மண்டபம் கட்டினால் அதில் இந்து மதத்தை சார்ந்தவர் அல்லாத அவர்களும் பயன்படும் வகையில் அமையும். அதனால் இந்த கோயில் நிதி கோயில் சம்பந்தப்பட்ட கோயில் பக்தர்கள் நலனுக்காக அவர்கள் தங்கும் பயன்படுத்த வேண்டும். கோயில்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் மண்டபம் கட்டுவது இந்து அறநிலைத்துறைக்கு சட்டத்துக்கு எதிரானது. எனவே திருமணம் கட்டும் திட்டத்தை அரசாணையை ரத்து செய்கிறேன் என்று மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதாவது அந்த அரசாணையை தடை விதித்திருக்கிறது. இப்போது தமிழ்நாடு அரசு என்ன செய்யும்? நேராக சுப்ரீம் கோர்ட் சென்று இதற்கு மேல்முறையீடு செய்வார்கள். சுப்ரீம் கோர்ட்டும் நீங்கள் எது வேணாலும் செய்துக்கலாம், இந்து கோயில் வருமானத்தை நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அந்த தடையை விலக்கும். உங்களுக்கு கருத்தை சொல்ல வேண்டுமென்றால் சொல்லலாம் தாராளமாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.